இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவளுக்கு என் கல்யாணம் நல்லபடியா நடக்க கூடாது. அதான் சரியான நேரம் பார்த்து இப்படி காலை வாரி விட்டுருக்கா. அக்கா, முதல்ல நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம நீ பேசாத. நீ முதல்ல அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத நிறுத்து. ஏய், எதுக்கு எல்லாரையும் திட்டுற? அயலி ஏதாவது முக்கியமான வேலையா போயிட்டு வந்தாலும் வந்திருப்பா. அடடடடா, அந்த முக்கியமான வேலை கரெக்டா இன்னைக்கு தான் இருக்குமா? அவளை கேட்டுதானே எல்லாத்தையும் செஞ்சோம். அவளுக்கு நல்லது செய்ய நினைச்சதுக்கு எங்களுக்கு தண்டனையா? ஏற்கனவே இவங்க அம்மா நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு போன அசிங்கத்தையும் அவமானத்தையும் இன்னும் நம்மளால இறக்கி வைக்கவே முடியல. அதெல்லாம் மறக்கிற மாதிரி இப்பதான் நம்ம ரித்திகாவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து சம்மந்தம் வேற வந்திருக்கு. அத கெடுக்கிற மாதிரி இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா இவளை என்னதான் பண்றது? மா, அதான் அடிக்கடி சொல்லுவியே, உன் வாழ்க்கையை கெடுத்தது அவங்க அம்மானு. என் வாழ்க்கையை இவ கெடுத்துட்டு இருக்கா. ரித்திகா, போது நிறுத்து. நீ வேணா அயலிய உன் கூட பிறந்த அக்காவை நினைக்காம இருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அயலி உன்னை கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கா. அத மறந்துடாத. இவ்ளோ பேசுறீங்கல்ல, அப்ப உங்க செல்ல மகளை எங்க போனான்னு கேளுங்க. நான் தாண்டி அவளை போ சொன்னேன். நான் தான் அவளை இங்க இருந்து அனுப்பி வச்சேன். போதுமா? ஓ, அப்ப நான் இவளுக்காக மாப்பிள்ளை பாப்பேன், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பேன். நீங்க எங்க எல்லாரையும் முட்டாளாக்கணும்னு நினைப்பீங்க, அப்படிதானே? ஏய், நீ இப்படி ஒரு கல்யாணத்தை இவளுக்கு பண்ணி வைக்கிறதுக்கு உன் கையில இவளை கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுறலாம். எதுக்கு? அந்த பாவத்தையும் நான் சுமக்கவா? ஆமா, இவ அம்மாக்காரி பண்ணி வச்ச வேலைக்கு இவளுக்கு சம்பந்தம் பேசினதே பெரிய விஷயம். போது நிறுத்துறீங்களா? அதுக்குன்னு ஒரு தராதரம் வேணா. ஜமுனா, ஒண்ணு தெரியாம தான் கேக்குறேன். இதே வயசுல ஒரு மாப்பிளைய ரித்திகாக்கு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா நீ ஏத்துட்டு இருந்திருப்பியா? ஏன் என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல? நமக்குள்ள எவ்வளவு வயசு வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியாது? எங்க அக்கா இறந்ததும் கையில இவளை வச்சுக்கிட்டு நீங்க பொழைக்க வழி இல்லாம நின்னப்போ எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம என்ன உங்களுக்கு கட்டி வச்சாங்களே, அப்ப உங்களுக்கு அது தப்பா தெரியலையா? ஏன் ஜமுனா, அதுக்காக அயலியோட வாழ்க்கையை அழிச்சே ஆகணும்னு நினைக்கிறியா? ரித்திகாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இவ இருக்கிற வரைக்கும் நடக்காதுமா. இவளுக்கு நீங்க எத்தனை மாப்பிள்ள பார்த்தாலும் இவ இப்படிதான் பண்ணுவா. அப்படின்னா எதுக்கு இனிமே நாம இந்த வீட்ல இருக்கணும்? கிளம்பு, வா, நாம இந்த வீட்டை விட்டு போலாம். போலாம் அம்மா, கிளம்பு போலாம். ஏய், சும்மா நடிக்காதே. நீ இதே நடிப்ப நடிச்சுக்கிட்டே தான் இருப்ப. சும்மா இரு. ரித்திகா, நீ போய் துணிமணி எல்லாம் எடுத்து வை போ. என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் சித்தி. ஏய், சும்மா இரு. அம்மு, நீ என்ன இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க? போய் உன் Dress எல்லாம் எடுத்து வை போ. எல்லாத்தையும் ரெடி பண்ணு. வேண்டாம் சித்தி, ப்ளீஸ் சித்தி. ஐயோ விடுறி. இங்க இருந்தா நீயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்ட, என் பொண்ணையும் பண்ணிக்க விட மாட்டேன். சி, போ. ஏய், என்னடி பாத்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம்.